அதுதானே எல்லாட்ட புரே இருந்தா நான் இப்படி வந்தது. உண்மைதான் கட்டாயம். ஆமா உங்களுக்கு ஒரு இது உண்டு உங்களை யாருக்கு ஒரு விஷ் பண்ணினாது கனடாலயோ என்ன பெயர் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் பேரணி. நீங்கள் எப்படி அன்னைக்கு அதுக்காக மெயினா வந்து மேக் கொடுத்துரு. அன்னைக்கு வந்து சவுண்ட் வராது. சவுண்ட் வராது. சரி, அப்படியே இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா அக்காவினுடைய பிறந்த நாள் நிகழ்வு. அக்கா அக்கா பத்தி ஒரு சந்தோஷமா இருக்கிறா அவரோட கேரண்டி மூத்திர தெரியுது பூரிப்பா இருக்கேன். பிறந்த குழந்தை வந்து இருக்கிறாங்களோட வந்து சரி. அப்ப அதுக்காண்டிதான் இன்னைக்கு அக்காட பிறந்த நாளுக்காக நாங்கள் சமையல் வேலையில வந்து ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறோம். அக்கா அதாவது சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்காக இப்ப மரக்கறியில எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க இதுல வந்து லீட்ஸ்கள் இருக்கு. அங்கால இஞ்சி, அங்கால வெங்காயம், கேரட், அங்கால என்னக்கா தக்காளி பழம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாமே வேண்டி வச்சு நாங்க இந்த வேலையில வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து அண்ணியை வந்து ஏற்கனவே கூட வீடியோல சொல்லியிருந்தோம். நாங்கள் அண்ணி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அண்ணி வந்து மறுபடியும் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். உண்மையாவே என்ன உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த வீடியோ தெரியும். நல்ல ஒரு சரியான ஒரு பழத்தாடியோட வந்து அன்னைக்கும் வந்து இவ்வளவு ஒரு சுகத்தோட வந்து அண்ணி வந்திருக்கிறேன். அப்ப அண்ணி என்ன மாதிரி நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கு. நல்ல சுகம். நல்ல சுகம் மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் சரியான சுகம் வரையல. அதானே நான் உண்மைதான். அடிபட்ட நோவுகள் அது இதுகள் கிருபதான். அது உங்களுக்கு என்ன நடந்தது? அந்த அப்படி உங்களுக்கு என்னத்தால அப்படி வந்தது? கிராஸ் பண்ணி போய்க்க கரையா வந்ததுங்க. மோட்டர் சைக்கிள் இடிச்சது என்ன? யாருல புள்ள? மோட்டர் பைக்காரனா புள்ள என்ன? அப்ப என்ன அந்த மோட்டர் பைக்காரன் வந்து என்ன ஏதாச்சும் வந்து காய்ச்சவையா வந்து உங்களோட காய்ச்சதான் என்ன அவர்லாம் என்ன புள்ள என்ன? அந்த இடத்துலயே சரி உண்மைதான். பெரியாக்கா அந்த பாதிப்பு பெருச அளவுல இல்ல. என்ன சின்னாக்கா சொன்னாக்கா சரி உண்மைதான். அப்ப அண்ணி ஏலாட்டிக்கும் வந்து அக்காவோட பிறந்த நாள் கலந்து கொள்ளோடு கொண்டோருக்காண்டியே வந்தீங்க. அண்ணி அப்ப எனக்கா வந்திருக்க மாட்டீங்களா? அக்கா கிட்ட நோம் பண்றீங்களா? அப்படியா? நேசிக்கிற உள்ள உண்மைதான். எல்லாரோடையுமே ஒரே மாதிரிதான் பழகுறோம் நாங்களே. அன்னைக்கு அப்படி என்ற வேற தாங்க இல்லாம போன காரணம் உண்மை உண்மை அதுதான். நாங்களும் வந்து அண்ணி ஆக்சிடென்ட் சொன்ன உண்மையும் நான் அண்ணியும் ஒன்று ரெண்டு வேண்டினாங்க. என்ன நீங்களும் ஒன்று ஒரு இதுல வேற யாரும் ஒன்று நினைச்சாங்க. நீங்களும் ஒன்று அப்பா கொண்டாடி கடவுளே முளைச்சிருக்கும். கடவுளே அதுதான் அப்படி சொல்லக்கூடாது. வீடியோல போடக வந்து சொன்னது உங்களுக்கு ப்ரே பண்ற எல்லாம் கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. கவலைப்படாதீங்க அதன்படியாவே உண்மையிலே நாங்க மறுபடியும் எங்க அண்ணியை நாங்க நல்ல சுகபலத்தோட பார்க்க கடவுளுக்கு கிருபை செய்திருக்கிறேன். அதானே எல்லாட்ட புரே இருந்தா நான் இப்படி வந்தது. உண்மைதான் கட்டாயம். ஆமா அவ ஆண்டவர்கிட்ட கிருபையா வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடியே சுகத்தோட கடவுள் வந்து சுகத்தை தந்து தரேன். ஆனா இன்னொரு எனக்கு அவள அண்ணிட்ட போன் இல்ல அணியாம கொஞ்சம் எடுத்து ஒரு 2 மாசம் கூட இல்ல. புது போனு பாவம். அப்படியே விழுந்த ஆக்சிடென்டோட அது நொறுங்கிட்டு அந்த போன். இது வரைக்கும் அண்ணி போன் பாவிக்காமல இருக்கிறப்பா அவங்க தருவாங்களா? அவங்க இடிச்சதே தாங்கள் பிள்ளைல நம்ம தான் கலப்பின. அப்ப போன் அணியா போயிட்டு 2 மாதம் தான் எடுத்து புத்து
காட்டாவும் இல்ல இப்போ போனுக்கும் எனக்கும் வெகு தூரமே நன்றி. அண்ணி சொல்ற தனக்கு போனுக்கும் போது தூரமா முதல்ல கூப்பிட்டுத்தான ஒரு போன் எடுத்து பழுதா போயிட்டேன் அப்புறம் 2ஆம் தரம் எடுத்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து உடைஞ்சிட்டேன் எல்லாம் அது கீழே விழுந்து உடைஞ்சா அப்புறம் அந்த போன் புறம் என்ன திருத்தவும் மேலாது அதோ போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் கை அதுதான் உண்மைதானோ கிளினிக்கு போக ஓ அங்க கிருபை கிருபையோ உண்மை உண்மை உண்மைதான் எங்களோட அப்படி சேர்ந்து வந்து இருக்கக்கூடியதா கடவுள் வந்து சேர்க்கிறாரு என்ன வந்தவாக்க நீங்க நல்ல வேலையில ஓ அதுதான் அண்ணி 7 ஆனோட நாங்கள் அன்னைக்கு வந்து நல்ல ஒரு வேலையில கொடுத்துட்டோம் வந்த உடனே என்ன தெய்வம் நிக்கிறார். அதுதான் கேட்க மாட்டா, தான் வேலை செய்வோம் அப்படிதான் நிக்கிறார். அதுதான் எனக்கு என்ன அக்கா பேச வேலை செய்யறாங்க தெரியும் நைஸ் அங்கால வெள்ளை போட்டு வச்சு உறிஞ்சு கொண்டு வெள்ள கூட இப்ப 10 நிமிஷம் இங்க போய் ஜோர் சொல்லுவாப்பல அக்கா ஒரு 10 நிமிஷமா ஜோர் உள்ளியா ஜோசி அண்ணி சொல்லிருக்கா இன்னொரு வேலையும் செய்ய வேண்டாம். செய்யா பாவா பிறந்த குழந்தை எல்லோ அப்ப நீங்க சாப்பிடவும் கூடாது தள்ளு முளைக்கல உங்களுக்கு பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு இது உண்டு இப்ப உங்களுக்கு யாரு போல் விஷ் பண்ணினாது அத்தான் போனாக்கா அத்தான் இந்த முறை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணல மிஸ் பண்ணிட்டேன். நல்ல நிக்கிறேன். என்ன மிஸ் பண்ணினது எங்க 100 பேர் இருக்கிற அம்மா தான் 12 மணிக்கு எடுத்து மிஸ் பண்ணினப்பா. நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அண்ணி மிஸ் பண்ண இல்ல அண்ணி அட்வான்ஸ் வார்த்தையெல்லாம் தெரியுது. அண்ணி கொஞ்சம் லேட் ஆகும். அண்ணி தெரியும் தன்னோட நிலையை அதானே ஆனா அண்ணாலும் அண்ணா விடிய 4 மணிக்கு எனக்கு எடுத்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நோர்வயமா இருந்தாலும் உங்களெல்லாம் கொஞ்சம் பிரியம் உண்மைதான் எங்களோட அக்காவோட நல்லா பிடிக்கும் அதுதானா அத்தாட தட்டி தான் முன்னுக்கு வந்துட்டேன் எத்தனை மணிக்கு அங்கால அத்தான் சொல்றேன் 2 மணிக்கு 50 வரையும் முடிச்சிருந்திருப்பேன் அங்கால 10 நிமிஷம் நேற்று அதுக்கு முதல் நாள் ராயனைக்கு நல்ல வேலை உண்மைதான் கடைக்கு போட்டு பயங்கர டயர்டா இருக்கும் அதுதான் ஆனா பரவாயில்ல எனக்கு லேட்டா மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணிட்டே இருந்தானே அதால பிரச்சனை இல்ல. என்னாலும் மக்கா சொன்னவா தனக்கு அத்தான் முதல்ல விஷ் பண்ணா ஒரு கவலை ஒண்ணு இருக்குதானா அத்தான் வெளிக்காட்டலன்னு சொன்னவா ஏன்னா ஒரு வருஷம் வந்து அத்தான் தானே விஷ் பண்றவர் அப்ப இந்த வருஷம் வந்து அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கவலை ஒன்று இருக்காம எனக்கு 12 மணி விஷ் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தாங்க உண்மையில போன் எடுத்து 12 மணிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தேன். விஷ் பண்ணின உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அப்படி எல்லாம் இல்ல அந்த டைம் ஒதுக்கி எல்லாம் விஷ் பண்ணிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னவங்க எல்லாமே கனவே பட்டியாச்சு என்ன மற்றது இன்னொரு விஷயம் வந்து எனக்கு கனடா இருக்கிற அம்மா ஒரு ஆள் இன்னைக்கு ப்ரே பண்ணி விட்டாங்க. அது எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. கனடாலயோ என்ன பெயர் எனக்கு பேர் தெரியல சேர்ச்சி போற அம்மா தான் எனக்கு விஷ் பண்ணிருந்தா ப்ரே பண்ணி விட்டேன். என்னால குறிச்சு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. விடிய உடனே பிரேயர் ஒன்று கேட்டது வந்து எனக்கு மகிழ்ச்சியா உண்மையா நல்ல ஒரு விஷயம் உண்மையா ப்ரே பண்ணது விடியவையோ விஷ் பண்ணிருக்கணுமே அதுதான் கட்டாயமா நல்ல ஒரு ஆவிக்குரிய விடியவே நல்ல வசனங்கள் அனுப்பி எனக்கு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு ஜெபத்தை உண்மையா ஜெபம் செய்து ப்ரே பண்ணினதும் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாத்திலையும் பார்க்க அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. இந்த ஆசீர்வாதம் ஜெபம் அந்த கடவுளை இந்த வருஷம் நடத்துற நம்பிக்கையோட இருக்குது. நல்ல மனசார நல்ல வடிவா வாழ்த்தி ஜெபம் பண்ணி விட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்ப இன்றைக்கு என்ன மாதிரி மரக்கறியில என்ன மாதிரி விலையா இல்லாட்டி மரக்கறியில என்ன மாதிரி விலையோ மலிவோ பரவாயில்லையா அப்ப நாங்கள் அண்ணியை கேக்குறோம்னு யோசிப்பீங்க. அவ அண்ணி தான் வந்து அங்க இருந்து வாங்கி கொண்டு வந்தவா எல்லாமே
சமையலுக்கு பொறுப்பான எல்லா பொருட்களுமே வந்து அண்ணின்ற பொறுப்புல இந்த முறை விட்ட நாங்களே அப்ப அண்ணின்ற தலைமையில நடக்குது. அப்ப அண்ணிதான் மறைக்க எல்லாமே வாங்கி கொண்டு வந்தவா. மறைக்கிறதும் பரவாயில்லைன்னு சொல்றீங்க நம்ம. இப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நாங்க வெங்காயம் எல்லாம் முறிச்சு வச்சிட்டு இருக்கோம். யாரு அண்ணிய உரிச்ச நீங்க அண்ணி தான் எல்லாத்துலயும் குயிக்கா வேலை செய்யறா அவளுக்கு. நானும் செய்யலாம் கத்தியல்ல இல்ல நான் மண்ட உள்ளி உரிக்கிறேன் அக்கா மாதிரி. ஒரு உள்ளி கூட உரிச்ச முடியல எப்படி அதுதான் அந்த பிஞ்சு கைதான் இன்றைக்கு. அங்காட அம்மா என்ன கரெக்ட் செய்வா கரெக்ட் தோடு வைக்கிறா. அப்ப சரியா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு கரெக்ட். எங்க கொடியாம சாவச்சரியா கொடியாமத்துல நல்ல உடன் இது நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல பெரிய கேரட்டா. நம்ம என்ன சொல்லுங்க பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு அவ மாதிரியே இன்னைக்கு மரக்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ற அப்படி அண்ணிட கதை. கரண்ட் கடை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கா மக்கா போல. அதுதான் அன்புக்கு ஈடாக உண்மைதான் உண்மை. அதானே அண்ணி ஆக்சிடென்ட் தாங்க இல்லாம போன காரணம் வேணும். அதோட இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு என்னன்னா இன்றைக்கு வந்து கரண்ட் நிப்பாட்டியாச்சு. ஐயோ அது எங்களுக்கு பெரிய ஒரு பாடு. அதான் உள்ளுக்கே வச்சு ஒரு வேலையும் செய்யலான்ற கருத்தை நாங்க இப்படி வெளியில வச்சு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும்ன்றாக்காண்டி வெளியே வச்சு செய்யறோம். உள்ளுக்க கரண்ட் போடுற கரண்ட் இல்ல. அப்ப இனிதான் வருமா இன்னும் தெரியல. நான் இன்னும் வந்து கரண்ட் வரையில எனக்கா. இன்னைக்கு அந்த பெசாக் நாள்ன்றாக்காண்டி என்னவோ தெரியல. ஆனா காத்து இயற்கை காத்து வரபடியா நல்லா இருக்கு. உங்களுக்கு தண்ணி தானே பிரச்சனை. நாங்க வெளியில அல்றபடியா தண்ணி இது கரண்ட் இல்லாட்டுக்கு தண்ணியும் வராது. அப்ப இன்னும் சரி வெங்காயம் வரீங்களா? நாங்கள் வந்து வெங்காயம் வந்து கலவுறோம். நீங்க கழுவேலியா வெங்காயம்? அவதான் வெட்டுறது பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயம். அண்ணி வாங்கிட்டு வந்தபடியா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி. அதானே சொல்லுங்க. உண்மையிலேயே அண்ணி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அண்ணிய வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். நான் தான் அந்த போட்டா கொஞ்சம் நின்றேன் நான் நண்டு. அப்ப அண்ணிய எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக கூட்டி கொண்டு போக சொல்லிட்டேன். அப்ப நான் தான் அண்ணிய கூட்டி கொண்டு எக்ஸ்ரே ரூமுக்கு கொண்டு போய் எக்ஸ்ரே எடுத்தாச்சுது. அப்புறம் டாக்டர் சொன்னேன் அண்ணி அனுப்பி அண்ணிய சொன்னிட்டு நீங்கள் போய் உங்களோட கட்டில படுங்கன்னு சொல்லி அண்ணி அனுப்பியாச்சு. டாக்டர் சொன்ன உங்களோட கதைக்கு ஒண்ணு வாங்கன்னு சொன்னேன். என்ன கூப்பிட்டாரு நீங்க வாங்கன்னு சொல்லி நானும் ஒரு நாள் போனதுல எங்க மேல் மாடிக்கு வாங்கன்னு சொன்னேன். அப்ப நாங்க சரி இந்த நம்பர் கேட்டு அவர்கிட்ட ரூம் அந்த இடத்துக்கு போனேன். போனா டாக்டர் சொன்னேன் யாரு வான்னு கேட்டது. நான் சொன்னேன் உங்களோட அண்ணி என்று சொல்ல உடனே அந்த அண்ணியோட எக்ஸ்ரே படத்தை அவர் அந்த இதுல போட்டு காட்டினவர். பாருங்க அன்னைக்கு எப்படி வெடிச்சிருக்கு மூட்டு வெடிப்பு பாருங்க ரூபாயினி ஆவண்டே வா எதிர்க்க இயலாது. கதைக்கிறதெல்லாம் கஷ்டம். கதைச்சு கொள்ள மாட்டா. ஆப்ரேஷன் எல்லாம் கட்ட 5 ஒண்ணுவா வச்சிருக்கே இல்லாது 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. உடனடியா நீங்க இவாவை யாழ்ப்பாணம் மேத்தோன்னு சொல்லி போடணும். உடனே அனுப்பி வைக்கணும். அங்க வச்சிருந்தாலும் நீங்க இவா ஆப்ரேஷனுக்கு மாட்டேன்னு சொன்னாலும் நீங்க ஆப்ரேஷன் செய்ய உயிரோணும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ அன்னைக்கு நான் சொல்லவும் இல்லை. எனக்கு பயந்தேன் அண்ணி பயந்துருவான்னு சொல்லி. அப்ப அன்னைக்கு இருக்கிறா என்னன்னு பாசில இருக்கிற இல்ல ஒன்றும் இல்ல யாழ்ப்பாணம் போகணுமா அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஆளுக்கு முகம் எல்லாம் சும்மா இதா இருந்துட்டு ஆளு வெறுண்டுட்டு நல்லா பயந்து. பின்ன என்ன பயமா தானே இருக்கு. ஆபரேஷன் சொன்னாலே பயந்தேன். அவ டாக்டர் சொன்னாரவா உங்களுக்கு ஆபரேஷன் செய்யணும். அவ ஊமை பாஸ் சொல்றது எனக்கு வேண்டாமா தனக்கு வேண்டாம என்ன வீட்டை விடுங்க நிக்குவா. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல அம்மா நீங்க செய்யாடி கதைக்க இயலாது பின்னுக்கு இல்லாம எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையா நான் கடவுளுக்கு முதல் நன்றி சொல்றேன். அன்னைக்குன்னு சொல்றேன் அண்ணி நல்ல தானே மேல தைரியத்தை விட இல்ல. எனக்கு சுகம் வரும். நான் நல்லா வருவேன். எனக்கு ஆபரேஷன் செய்துதான் எனக்கு சுகம் வரணும் மண்டில்ல நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையில. ஆனா உண்மையா அண்ணி கதைக்கலான்ற அண்ணி இன்றைக்கு பாருங்க இன்னைக்கு இந்த நிலையில இப்படி இருக்கிற அன்றைக்கு உண்மையோட ஒரு பெரிய விஷயம் என்ன உண்மையா தானே. டாக்டரே வந்து வாயை அவ திறக்க மாட்டான்னு சொல்ற அளவுக்கு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னா
உண்மையாவே அண்ணி வந்து இந்த நிலையில எப்படின்னு சொன்னா நான் ஆண்டவர்கிட்ட கிருபை தானே கட்டாயம் உண்மைதான். என்னன்னு சொன்னா அண்ணிட மனசுக்கு உண்மையிலேயே ஒன்றுமே நடக்க கடவுள் விட மாட்டேன். இப்போ டாக்டரே ஆச்சரியப்படுறீங்க. அதானே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுங்க. அதோட ஆபரேஷன் வந்து செய்யற அளவுக்கும் வந்து வரையில டாக்டர் சொன்னவரா ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி, ஆனா அண்ணி வந்து எனக்கு ஆபரேஷன் செய்ய வேணாம்னே சொல்லிட்டாவாம். அப்ப ஆனா உண்மையாவே அண்ணியோட விசுவாசத்தின்படியோ அந்த ஆபரேஷன் வந்து நடைபெறாம நல்ல ஒரு சுகத்தை வந்து கடவுள் கொடுத்திருக்கிறாரு. உண்மைதானோ? அண்ணி என்ன போலதான் எனக்கும் அப்படித்தானே. ஆபரேஷன் தேய்ச்சல நானும் மாட்டேன். அவன் என்ன நீங்க நடக்க மாட்டீங்க, சைக்கிளோட மாட்டீங்க, அதெல்லாம் சொன்னவே தானே. ஆண்டவர் எங்க விடையில தானே எனக்கு அப்படி அற்புதம் தான். அதே மாதிரியே அன்னைக்கும் அப்படியே நடந்திருக்கு. உண்மையிலே கடவுள் ஒரு நாள் மங்களை கைவிட மாட்டார். அது மட்டும் உறுதி. என்ன சரி, அப்ப நாங்க அடுத்த வெங்காயத்தை வெட்டுவோம். என்ன கழுவியாச்சு, வெங்காயம் மேல விட்டு விடுவோம். வெங்காயத்தை அப்புறம் தான் கழுவி வெட்ட விடுவோம். அழுது அழுகணும். ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்கன்னா குழந்தை அதெல்லாம் நீங்களே உண்மைதான். அம்மாட்ட கொடுங்க, எனக்கு பதிலா அம்மா வெட்டுவேன். ஒரு சந்தோஷமா போய் கொண்டிருக்கேன் எங்கட பொழுதும். ஓ, சந்தோஷமா போய் கொண்டிருக்க. டைமும் வந்து நல்லா போய் கொண்டிருக்கு தெரியுமா? ஓ, பசியும் வரப்போது. மற்ற இடத்துல டைம் போகாது. இப்படியான அவசரமான வேலையை செய்ய குயிக்கா டைம் போகும். டைம் போறதே தெரியாது. சரி, அப்ப நாங்க அடுத்த மரக்கரையில சொல்லி டைம் போறது இன்னும் தெரியாது. அப்ப நாங்க மரக்கரையில வெட்டுவோம். நடத்தா வந்து தக்காளி பழம், மங்கால பச்சை மிளகாய் எல்லாம் கழுவி நாங்க புறம்ப வைக்க போறோம். வெட்டுறது அங்கால வந்து வெங்காயம், அங்கால பாருங்க லீட்ஸ் இருக்குது, நல்ல லீட்ஸ். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சி, வெள்ளைப்பூடு, இது வந்து கேரட். கொண்டாடுறீங்களா? சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டும் வந்து ஒரு சீக்கிரமா வந்து வேலைப்பாடா இருக்கிற கரெக்டுக்கு. ஆனா இந்த தட்டுல சீவனல்ல நீளமா நீளமா வருதோ? வடிவா இருக்கு. மச்ச கரெக்ட் தட்டுன்னு சொன்னா அந்த சின்ன சின்ன கொஞ்சம் ஒரு குட்டி குட்டியா வரும். அது சம்பளுக்குரியது. இது வந்து நாங்க ரைஸுக்கு என்ன ரைஸ் போடுறதுக்காக தான் இந்த சீவு கரெக்ட் வந்து இப்படி சீவுப்படுது. நீளமா வருது. சேவிஸ் தானே. அதுதான் என்ன சர்வீஸ் ஆனால் தானே இப்படி சீவல பாத்தீங்களா? அது என்னக்கெல்லாம் சொத்தியா தான் வரும். சரியோ? ஓ, பிள்ளையாண்டாலும் சொல்லாது போல உண்மையா தானா? சீவோட ஆக்களுக்கு பசி வந்து நல்ல பொலிவா வருது நிறைய. ஓ, நல்ல பொலிவா இருக்கு. இப்படிதான் என்ன செய்யுது? நான் வந்து வெங்காயம் போட்டுறேன். அண்ணி வட்டி குறையாது அந்த அது அன்னைக்கு தான் செட் ஆகுது. அங்கால ரியானா சொனக்கு சோடா வேணும் மாமா. ரியானா இங்க வாங்க. மரக்கறியெல்லாம் வெட்டி முடியற மாதிரி இல்லன்னு. அதுதான் ரியானா என்ன அம்முக்கு கபி பத்தி. அப்ப அம்முக்கு என்ன கிஃப்ட் கொடுத்த நீங்க? என்ன கிஃப்ட் அம்முக்கு? அவ்வாவா? அப்ப அவா கொடுக்கல அம்முக்கு? அவ்வா. அப்ப ரியானா அப்ப இதா இருது அத்தையோ? அத்தைய பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். வெள்ளன சொல்லி போடுது அம்மு. நீங்க போட்டிருக்க சட்டை ஊத்த, அத்தை போட்டிருக்கா நல்ல அம்மா போட்டிருக்க சட்டையை ஊத்தியா? அது அத்தைக்கு ஐஸ் என்ன எப்படி சட்டை நல்லா இருக்கு. அம்மாடே முத்தது அப்படி. அப்ப நல்ல
சோ, அத்தையோட நல்லா, அப்படி. அத்தையதான் பிடிக்கும் அவள் ஐஸ் அத்தைக்கு ஐஸ் நல்லா அது அத்தைக்கு ஐஸ் நல்லா தப்பாய் விடுது. இப்பவே ஐஸ் வச்சா தானே என்ன அதானே. என்னம்மா? அத்தைக்கு வர 4 மானாக்களும் இருக்கிறேன். அதுதான் பிளான் சரி, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமா வந்து நடந்து கொண்டு இருக்குதுன்னு. அப்ப எங்களுடைய வேலைகள் வந்து இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. அப்ப நாங்க இந்த வீடியோ வந்து இதோட நாங்க முடிச்சு கொள்ள போறோம்னாக்கா. இப்ப இது வந்து நாங்கள் இன்றைய சமையலுக்குரிய வேலையெல்லாம் நாங்க செய்து கொண்டு உங்களுக்கு வந்து நாங்க வீடியோவா வந்து பதிவு செய்திருக்கிறோம் என்னக்கா. அப்ப சரி, எங்களோட வீடியோவை பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.